ஷே விஷ்ணு பிரம்மா பூமி கடவுளுடைய பூமி. அவர் சுவை சம்பாத்தியத்தில் உட்கார்ந்துருக்கார். அவர் தான் சுவை சம்பாத்தியம் பண்ணியிருக்கார். கடவுள் சிவன் கோயில் ஆலயம் 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி யார் சம்பாத்தியம்? கடவுளுடைய சம்பாத்தியம். மானிட பிறவியை பூமியை சுத்தம் பண்ணதுக்கு படைச்சி போட்டார். பூமியை சுத்தம் பண்ணணும், ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அதுக்கு விதைக்கணும், அதுகளுக்கு இறை எடுக்கணும், அதுக்கு சாப்பிடணும், அதுக்கு போடணும்ல. இவன் வாயை திறந்து அதுக்கு தான் வாயை கொடுத்தாரு. 2 கண், காது, வாய், கையெல்லாம் கொடுத்தாரு. பூரா அலங்கரித்து ஓடுது. இந்த ஜென்மத்தில் உடம்பு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்கரித்து ஓடுது. ஒரு பேப்பரை வச்சு பூரா மலையை உடைக்கவா, நகையை மலையை உடைக்கவா, கீழே அரிசி அல்லவாங்கிற மாநில பேர் டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடு இந்த ஜோலியில் போயிட்டான். புரியுதா? அதனால் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு அந்த சுவை சம்பாத்தியம் உள்ள கணக்கு எடுக்கார். சுவை சம்பாத்தியம் என்ன வாத்தா அப்பன் வீட்டில் இலே கணக்கு பயங்கரமாக போடுதார் நீதி அரசர். அதுபடி தான் வரும், கவலைப்படாத. உட்காந்து ஓடு, காலையில் ஓடு. புரோக்கர் நாக்கை இழுத்து உள்ளே விட்டு நக்கிட்டு போ. உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் சேர்த்து அதான் உன் பதிவு அங்கே உள்ளே இருக்கும்ல. சாட்சி கையெழுத்து, அதுக்குள்ளே கையெழுத்து, இதுக்குள்ளே கையெழுத்து கேட்க அந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் உள்ளே எடுப்பாங்க. ஒவ்வொருத்தன் லேண்டு போட்டிருப்பான். இடத்த மாற்றி மாற்றி எடுத்து அந்த பேப்பரை வெறும் பேப்பரை வச்சு விளையாடுதான். அந்த பேப்பர் விளையாட்டு எப்படி விளையாட்டு? அந்த பேப்பர் விளையாட்டிலே தூக்குவார். கடவுளே தான் தூக்க முடியும். நீதி அரசர். இதில் புரோக்கர் மாட்டினோடனே பெரிய பெரிய லாடுக உள்ளே வரும். அரசியல்வாதி வருவான், பல கோடி வருவான். எல்லாமே 2ஆம் நம்பர் பார்க்குற வியாபாரம் தொழில் பார்க்குறவன் பூரா உள்ளே வந்துடுவான். உள்ளே வரையில் தூக்கிட்டு 2 அணைப்பு அணைச்சி வலை வெள்ளைப்பூடு பச்சை மிளகா 2 புருவத்தில் குடும்பத்துக்கே தேய்ச்சி விடுவாரா. ஒழுங்காக போங்கடா. கெட்டடம் கெட்டுறவன் பில்டிங் கெட்டுறவனுக்கு 2 கையை திருக்கி விட்டு கரெக்டாக புருவத்தில் வச்சு விட்ருவாங்க. வெள்ளைப்பூடும் மிளகாப்பொடி. மானாங்கனியாக கிடக்கு நினச்சேடா இடம். உனக்கு படுக்கு எந்திக்கிறதுக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைய ஓட்டிட்டு எந்திக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு கடவுள். புரியுதா? இப்படி விரித்து அடிக்கிறதுக்கு நான் கொடுக்கல. பூமியில் விவசாயம் கிடக்கு, அங்கங்கே விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க தான் கொடுத்துருக்காரு. இப்படி டாக்டராக போடுறது கொடுக்கல. போட்டாரா கணக்கு? இராணுவம் தான். இப்போ இராணுவம் வந்துருச்சா? அமெரிக்கா இராணுவம் போதா தூக்கி அள்ளி எறிதானா? அதேமாதிரி இராணுவம் முப்படை வந்து உள்ளே இறங்கிடுவான். ஒவ்வொரு நாடாக இறங்கி அப்படியே இல்லை ஆடு மாடு தோழியாக அறுத்து கழுத்தை அறுத்து தொலியை உரிப்பேன். வாயை பிடிச்சிட்டு 2 பக்கம் இழுத்து அப்படியே தொலியை உரிச்சிருவாங்க. ஒழுங்காக போடா. முக்கால் சத்தியம்.